ஐயோ பாலா வேற கால் பண்றான், கோகுலும் கால் பண்றான், ரெக்கார்டிங் கூப்பிடுவானுங்களே. சிஎஸ்கே வேற தோத்துருச்சு. bowling வேற ரொம்ப மோசம். மேட் ஹென்ரி ஒழுங்கா போடல, அன்சுல் கம்போஸ் ஒழுங்கா போடல, சுத்தமா கண்டெய்னே பண்ண முடியல. சரி எதிர்த்து பேசுவோம். நமக்கு இல்லைன்னா ஒருவேளை ஏதோ ஆபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாமா? சரி பார்க்கலாம். சொல்லு பாலா. இன்னைக்கு ஆக்சுவலி ஆபீஸ் ஒர்க் இருக்கு. நம்ம கொஞ்சம் நான் முடிச்சுட்டு வரட்டுமா? ஒரு 10 டைம் கொடுக்கலையா? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கேன். ஹலோ கணேஷ். டக்குனு இது ரெக்கார்டிங் போனோம். ஒரு நிமிஷம் இருக்கலாம், கோகுல நான் ஆட் பண்றேன். இல்ல எனக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்குடா, முடிச்சுட்டு வரட்டுமா? ஏதாவது என்ன குட் ஃப்ரைடே லீவு, உலகத்துக்கே லீவு, அதுவும் நீ யூஎஸ் கிளைண்ட், உனக்கு வந்து கதை அடிக்கிறியாடா? ஏன்டா தம்பி, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. டேய், இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு என்னமோ வந்து பல்லு குத்துற மாதிரி இது பண்ண வேண்டியது ஏண்டா? லிட்டரலா தெரியும்டா. டேய் தோத்து போச்சுன்னு உனக்கு இதா இருக்கு. ஏண்டா கோவிந்தசாமி, உனக்கு 11 மணிக்கே என்னடா இது லீவ் அன்னைக்கு உனக்கு வந்து இது இருக்கா? சரி நம்ப மாட்டேங்கிறேன். சரி கோகுல் ஆட் பண்ணு. ஆரம்பம். இன்னும் சண்டே இன்னொரு சம்பவம் இருக்கு சின்ன சுவாமியில. அப்பதான் தெரியும் இது இப்பதான் ஆரம்பம். வாடா நீ ஏன் ஏரியாக்கு வாடா, ஏன் ஏரியாக்கு வாடா, நான் பாத்துக்கிறேன். நீ அவன் ஏரியாக்கு தான்டா போற. நீ இந்த வாட்டி உங்க ஏரியால மேட்ச் கிடையாது. தெரியும், அதனால தான் நான் சொல்றேன், தெரியுமா? சரி கணேஷ், எனக்கு என்ன கொடுமைன்னா நீ கண்டினியூஸ் மேட்ச் தோத்துருக்காங்களே ஹோம்ல. 6 அதாவது ஃபோர்ட்ரஸ் சேப்பாக்கிங்களோட ஃபோர்ட்ரஸ்னு சொன்னாங்க. அந்த ஃபோர்ட்ரஸே அவ்வளவுதான் தரமட்டமா ஆக்கிட்டாங்க இந்த இதுல. கணேஷ் இதெல்லாம் எனக்கு ஓகேடா. ஆனா நீ போன வீடியோல ஒண்ணு சொன்ன பாத்தியா? நாங்க வந்து எங்க என்ன பங்காளி மாதிரி மும்பை இந்தியன்ஸ் மாதிரி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சாமிக்கு விட்டோம். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த சீசனே நீங்க சாமிக்கு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டது இல்ல, இந்த சீசன் நீங்க ஆடுறது பார்த்தா இந்த சீசனே நீங்க சாமி கூட்ட மாதிரி தான் இருக்கு. இல்ல தம்பி, அதாவது மொத்தம் 14 மேட்ச் இருக்கு, 2 தான் போயிருக்கு. இன்னும் 12 மேட்ச்ல 10 மேட்ச் குவாலிஃபைடு. வெரி சிம்பிள். அது நடக்காது. 2010 ஞாபகம், கடைசி மேட்ச் ஜெயிச்சா செமிஃபைனல், நாங்க ஜெயிச்சு போய் கப் அடிச்சோம். நாங்களும் அதெல்லாம் பண்ணிருக்கோம். செமிஃபைனல் ஜெயிச்சாதான் ஃபைனல் போக முடியும். இது என்னடா புதுசா இருக்கு? ஏன்டா இது கில்லி படம் மாதிரியா? செமிஃபைனல் பரவாயில்ல விடு, ஃபைனல்ல பாத்துக்கலாம்ங்கற மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? 2010ல கடைசி லீக் மேட்ச் ஜெயிச்சாதான் செமிஃபைனல் போக முடியும். நாங்க கடைசி மேட்ச் ஜெயிச்சு செமிஃபைனல் போனோம். அதெல்லாம் நாங்களும் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு வாட்டி பண்ணுங்கடா. நாங்க காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம்டா ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். அதாவது நான் சொல்றேன்ல, நீங்க கணேஷ் இது உங்களுக்கு செட் ஆகாது கணேஷ். ரோஹித் சர்மா கேப்டன்சில நீங்க வந்து வுடன் ஸ்பூன் வாங்குனீங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சில அதே விராட் கோலி கேப்டன்சி வுடன் ஸ்பூன் வாங்குனீங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணும்போது 2022ல அதே மாதிரி ஆர்சிபி விராட் கோலி கேப்டன்சில 2 தடவை வுடன் ஸ்பூன். நாங்க புது கேப்டன்பா, புது டீம், we are building. அதனால நாங்க நல்லா எத்தனை வருஷமா கணேஷ், இல்ல எத்தனை வருஷமா சொல்றது? அதாவது பல்லு குசாம உட்காந்துட்டு இதுல வேற வந்து இது மன்னர் பரம்பரைன்னு ஒரு 5 டைம் சாம்பியன் சொல்லிட்டு இது தெரியற வேண்டியது. எத்தனை வாட்டி மாவு கட்டு போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஸ்ரேயாஸ் டீம் பஞ்சாப். அதாவது லிட்டரலா சொல்ல போனா இந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அது லிட்டரலா வந்து சேப்பாக்கு அவங்களோட போட்டோஸா மாறிட்டு இருக்குடா. லாஸ்டா வந்து 200 சேஸ் பண்ணானுங்க, இப்பயும் வந்து பொழந்துட்டு இருக்கானுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சீரியஸ் நோட் கணேஷ், இன்னைக்கு வந்துட்டு இனி இது சொல்லு, அதுதான் மற்ற எமோஷன்ஸ் எல்லாம் ஓகே, கலாய்க்கிறதுலாம் ஓகே. ஆன் சீரியஸ் நோட், நீ வந்துட்டு அவங்களோட போலிங் ஓகே, பட் ஆனா ஓவரால் நீ தாட்ஸ் சொல்லு. அவங்க எங்கெல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க டீம் செலெக்ஷன்ல இருந்து சொன்ன. திடீர்னு 2 ஃபாரின் பிளேயர் தான் பிளேயிங் 11ல ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அவங்களோட பேட்டிங் நல்லா இருந்தது, இல்லைன்னு சொல்ல வரல. அவர் ஆயுஷ் மாத்திரை பெர்ஃபார்ம் பண்ண இன்னிங்ஸ். சர்ஃபராஸ் வந்துட்டு பிரியான்ஸ் சாரியா அளவுக்கு ஆடிட்டாரு. சர்ஃபராஸ் ஆக்சுவலி பிரியான்ஸ் சாரியா அளவுக்கு ஆடிட்டாரு 300 ஸ்ட்ரைக் ரேட்ல. சோ அப்படி இருக்கும்போது எங்க வந்துட்டு மிஸ் பண்ணாங்க? நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ 200 அந்த ஸ்கோர் அடிச்சது வந்து சென்னை அடிச்ச ஸ்கோர் ஹாப்பியா? இல்லதான் டு பி வெரி ஃப்ராங்க் பார்க்கும்போது என்னன்னா வந்து 200 அடிச்சது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சிஎஸ்கே ஆரம்பிச்ச விதத்துக்கு அந்த மிடில் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் கொஞ்சம் சைலண்டா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆயுஷ் மாத்திரை ஆட ஆரம்பிச்ச அப்புறம் நல்லா ரன்ஸ் குயிக்கா வர ஆரம்பிச்சது. ஸோ அப்ப இருந்த ரன் ரேட்டுக்கு ஐ வாஸ் திங்கிங் 220, 225, 230 கூட ஈஸிலி ரீச்சபிள்ங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. பட் அந்த நடுவில் இன்னும் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சிவம் துபேயோட ஒரு லேட் ப்ளூம்னால ஒரு 209 வந்தது. பட் ஐ ஸ்டில் ஃபெல்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நம்ம பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்கிற ஒரு பயம் இருந்தது. அண்ட் பிரியான்ஸ் ஆர்யா பத்தி யோசிக்கும் போது தான் நான் நிஜமா பயந்தேன். ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடலங்கிறதுனால அவர் 1 சீசன் பண்றான்னு சில பேர்லாம் நம்ம இதுலயே கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. அது இல்லைங்கிறது தெரியும். ஏன்னா அவரு சும்மா இந்த தடாலடி பிளேயர் கிடையாது. ஹி இஸ் a player who play quality shots. அவர் குவாலிட்டி ஷாட்ஸ், அவர் பியூர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி ஸ்கோர் பண்ற ஒரு பிளேயர்.
அது ஈவன் இன்னைக்கு மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா அடிச்சாரு கலீல் அஹ்மத். அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஷாட் அதுவா இருக்கட்டும், இல்ல வந்து மேட் ஹென்ரிக்கு அகேன்ஸ்ட் அடிச்ச சிக்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ் நாட் ஒன் சீசன் வண்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர் பிரப்சிமன் சிங், அப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப்ப வச்சுக்கிட்டு அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கிளியரா சொல்லியிருந்தாரு, இதுதான் எங்களோட திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் ஃபார்மேட், நாங்க இதுதான் விளையாட போறோம், இந்த ஹை ஸ்கில்டு கிரிக்கெட் தான் விளையாட போறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த பேட்டிங் அகேன்ஸ்டா எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க? பவுலிங் லுக் வெரி வீக். அவங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் ஃபியூவர்ஸ் எப்படி இருந்தது, சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ஃபியூவர்ஸ் எப்படி இருந்தது, அது நம்ம பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. மேட் ஹென்ரி டிட் நாட் லுக் குட் இன்னைக்கு. சுத்தமா அவர் வந்து அவரோட லைனும் வரல, லென்த்தும் வரல, ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, இல்ல வந்து ரொம்ப ஃபுல்லா போடுறாரு அவரு. ஐ டோன்ட் நோ அவர் என்ன கன்ஃபியூஷன் இருந்தாரா, எந்த லென்த் எப்போ போடுறது, அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனாலயா இல்ல என்னன்னு தெரியல. அந்த நியூசிலாந்து ஜெர்சி போடும்போது வேற மாதிரி இருக்காரு, அதே வந்து சிஎஸ்கே ஜெர்சி வந்து வேற மாதிரி இருக்காரு. அது ஐ திங்க் இன்னும் அவர் அந்த ரிதம் வரலையா என்னங்கிறது தெரியல. ஓவராலா என்ன பொறுத்த வரைக்கும் 2 ஃபாரினர்ஸ் அது பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தே வென்ட் வித் தி ஆப்ஷன்ஸ் தட் தே ஹேவ், தட் இஸ் ஃபைன், அதுல பிரச்சனையே கிடையாது. ருத்ராஜ் கேக்வாட் இன்னும் பவுலிங்கை பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாங்கிற ஒரு ஃபீல் வந்தது. பவுலிங்ல தான் பெரிய மிஸ், அங்கதான் வந்து ஃபுல் ப்ராப்ளமே ஒன்லி இந்த பவுலிங் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் வாஸ் வெல். சஞ்சு சாம்சன் அகைன் yet another failure in yellow, so வெயிட் பண்ணி பார்க்கலாம், he should come good. அந்த ஒரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ திங்க் அவரு கிளிக் ஆயிட்டாருன்னா இன்னொரு 30-40 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்ததுன்னா இட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ். அது அப்படிதான் மேனேஜ் பண்ணி ஆகணும். பவுலிங்ல இருக்கிற வீக்னஸ் அது தெரியல எப்படி போகுதுங்கிற சீசன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 100% நீ சொன்னது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்றேன். ஸோ பட் ஆனா நான் ஒன்று பாலகிருஷ்ணன் ஒன்று கேட்க விரும்புறேன். 2 டிராப் கேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் 2மே ஆயுஷ் பாத்ரே. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் 19th and 20th ஓவர் 4 ஃபீல்டரு. கிளியரா ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஆஸ்தீப்போட ஆக்யூரசி, ஃபைன் லெக் இந்த சைடு, ஸ்கொயர் லெக் அண்ட் ஃபைன் லெக்ல ஃபீல்டரே இல்லாம அவுட் சைடு ஆஃப் யார்கர், அந்த ஒரு இவ்வளோ கேப்ல வந்து அவர் நெயில் பண்றாரு அவரோட டெலிவரிஸை. இந்த சைடு ஃபுல்லா ஃபீல்டர் வச்சிருந்து, ஏன்னா 2 ஓவருக்கு வந்து அவங்க வந்து 4 ஃபீல்டர் தான் வெளியில வைக்கணும். அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் செட் வந்துட்டு செமையா இருந்தது பார்க்க. ஆனா இட் இஸ் ரிலைங் ஆன் த bowlers accuracy to nail that wide yorkers, இல்ல wide full balls, இல்ல wide full toss. அந்த மாதிரி ஒரு it was brilliant to watch. and on contrary Anshul Kambojum, ஈவன் மேட் ஹென்ரி அவரோட பேஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டாங்க. அவரும் வந்து ஸ்லோ பால் போடும்போது ஒரு ரொம்ப ஷார்ட்டா போட்டதுனால இவங்க ஈஸியா ஸ்ரேயஸ் ஐயர் புல் பண்ணாரு. அன்ஷுல் கம்போஜ்க்கும் வந்துட்டு அந்த தேர்ட் மேன்ல கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் அப்படி போச்சு இவங்களுக்கு, தேர்ட் அன்ஷுல் கம்போஜ் போலிங்ல அண்ட் இவரோட போலிங்லயும். வேர் டு யூ திங்க் பாலகிருஷ்ணன், இவங்க வந்துட்டு வேற இந்த மேட்ச் வந்து அகில் ஹுசைன் இறக்குவாங்களா, இல்ல 2 யங்ஸ்டர்ஸ் ஆடி இருக்காங்க வந்து அகில் ஹுசைன் ஆடலாமா, இல்ல அது நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. பட் ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ சொல்லு, சிஎஸ்கே அடுத்த கேம் சண்டே சின்னசுவாமியில, இங்க இப்போ 100 சிஎஸ்கேலயே 220 எல்லாம் இப்ப சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இப்ப சின்னசுவாமி போகும்போது என்ன சேஞ்சஸ் பண்ணணும் சிஎஸ்கே, உன்னோட தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஎஸ்கே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா தே ஷுட் ஹவ் ஐடியலி வென்ட் அகில் ஹுசைன் போயிருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா தெர் இஸ் நோ பிட் ஆஃப் கிராஸ், அங்க கிராஸே இல்லை ஆக்சுவலா. இந்த பிச்சில் பார்த்தோன்னா இவங்க சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் எல்லாருமே வந்து 1 டைமென்ஷனல். ஓகே, அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு ஆஃப் கட்டர்ஸ், அந்த ஒரு ஃபேஸ் வேரியேஷன்ஸ் வந்து இன் டெத் பவுலிங்ல அந்த ஒரு இது இல்லை ஆக்சுவலா. தே நீட் அப் ஃப்ரண்ட்ல பவர் பிளே பவுலர்ஸா இருக்காங்க நிறைய பேர். மேட் ஹென்ரிக்கு கண்டிஷன்ஸ் ஃபேவர் ஆச்சுன்னா இஸ் எ வெரி குட் பவுலர், கண்டிஷன்ஸ் ஃபேவர் ஆகணும்னா இல் பி வெரி ட்ரபிள். இஸ் ஓவல் சீம் வில் ஒர்க் ஒன்லி இன் த செட்டன். இன்னைக்கு பிரியான் ஷாரியா விக்கெட் வந்து தட் வாஸ் அ ஓவல் சீம், அது பால் இதாச்சு. அண்ட் அதுதான் லெங்க். தே வெண்ட் டூ ஃபுல்லர் இந்த ஸ்டார்டிங்ல பவர் பிளேலயே பொறுத்த வரையும். And they given too much width. One more thing, where they missed the trick now, poor tactical from Chennai Super Kings. Priyan Sharia against Khalil Ahmed or against face bowler is an extraordinary player, but he has a poor record against the spinner. எதுக்கு நீங்க பிரசாந்த் வீரை எடுத்திருக்கீங்க? பிரசாந்த் வீரை வந்து நீங்க எடுத்திருக்கீங்கன்னா you should give him a chance to succeed. அவருக்கு வந்து நீங்க ஓவர் கொடுத்துருக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் போடக்கூடாதுங்கிற ஒரு இதுலயே கான்செப்ட்லயே அவங்க விட்டுட்டாங்க. லிட்டரலா சொல்ல போனா பவர் லாஸ்ட் இயர் இதே பிரியான் ஷாரியா தான் வந்து அகைன்ஸ்ட் சிஎஸ்கேவோட பொழந்தாரு. கலீல் அஹ்மதோட he has a very good record. பிரியான் ஷாரியா போன சீசன்லயே he is performed well against the face bowler, and Matt Henry also doesn't have a great record against left hand batsman கிட்ட. he is averaging 30+, whereas right hander கிட்ட 18 கிட்ட இது பண்றாரு since ஒரு last 5 years இதை பொறுத்த வரையும். So and அன்சுல் கம்போஜும்
இஃப் இட் இஸ் நாட் ஆஃபரிங் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கு அவங்களோட நிலைமை, அவங்களோட பவுலர்ஸ் இது இருக்கும்போது. அண்ட் இங்க ஐடியலா தே ஆர் ஷார்ட் பை 20 runs. when 10 overs they are 1 or 2. ஓகே, அங்கேருந்து நெக்ஸ்ட் 10 overs 120 run ஈஸியா அடிச்சிருக்கணும். அந்த மாதிரி பேட்டிங் டெப்த் வச்சுக்கிட்டு. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் இதுதான் நீங்க இப்படிதான் அவர் ஆப்ரேட் பண்ண போறீங்க. 22 balls-ல 28 runs இப்படிதான் நீ ஆப்ரேட் பண்ண போற. ஐ வில் ஜஸ்ட் கிவ் த சிங்கிள்ஸ் டு இவருக்கு ஆயுஷ் மாத்ரேக்கு. ஆயுஷ் மாத்ரே எடுக்கணும்னா தட் வில் நாட் சக்சீட். இந்த மாதிரியான ஒரு இதுல இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஒர்க் ஆகுது. நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து டாட் பால் ஆடினான்னு சொல்ல, ஜஸ்ட் 2 டாட் பால் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 டாட் பால் ஆச்சு, ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல. ஆனா அதாவது அந்த எல்லாமே சிங்கிள் தான் ரொட்டேட் பண்றதை தவிர அவரால் கன்வெர்ட் பண்ணல அந்த 4. he has not shown any intent to score the boundary. he just want to give the strike to ஆயுஷ் மாத்ரே. அப்படிதான் இருந்துச்சு. and that யுஸ்வேந்திர சகால் against ருத்ராஜ் கெய்க்வாட் has a very good record. அந்த டாக்டிக்கலும் சூப்பரா யூஸ் பண்ணாரு. ஸ்மார்ட் கேப்டன்சி ஃப்ரம் ஸ்ரேயஸ் ஐயர். தூபே வந்ததுக்கு அப்புறம், சர்ஃப்ராஸ் கான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த 1 over அவங்களும் வெயிட் பண்ணாரு, தூபேவும் வெயிட் பண்ணாரு. ஓகே, இவரு சகாலுக்கு ஒரு ஓவர் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம்னு. அதுல கொஞ்சம் அதுல போயிடுச்சு, டாட் பால் ஆயிடுச்சு. இஸ் ஃபர்ஸ்ட் 14 balls 14 runs தான் அடிச்சாரு சிவம் தூபே பொறுத்த வரையும். அதுக்கப்புறம் அவர் பிக்கப் பண்ணிட்டாரு. இங்கதான் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிற ப்ராப்ளம். சர்ஃப்ராஸ் கான் மட்டும் அந்த 12 balls 32 runs எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங், டாப் கிளாஸ் இது. அதாவது அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வச்சார் பவுலர்ஸ் லிட்டரலா. பிளேயிங் இன் த தேர்ட் மேன் ரீஜன் டு தி பாயிண்ட் ஒன்லி பிகைன் தி ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட். இஸ் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். இத கொஞ்சம் முன்னாடியே அதுதான் ஸ்கூப் ரேம் ஷாட்லாம் சூப்பரா இது பண்ணாரு சர்ஃப்ராஸ் கான். ஆக்சுவலா ஐடியலா பார்த்தா இவ்வளவு அனலிஸ்ட் இருக்காங்க, முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும் அந்த டாக்டிக்ஸ். ஜஸ்ட் கெப்ட், அதாவது ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல ஆள் நிக்க வச்சிருக்கணும் தேர்ட் மேன். இந்த இதுல கொஞ்சம் லேட்டரா கொண்டு வந்தாரு. 3 4 போனதுக்கு அப்புறம் தான் அந்த இது உள்ள வந்து ட்ரைன் டு மசில் லிஃப்ட். மேபி அதை வந்து அவரு அந்த டே அந்த பாலை வந்து 6 அடிச்சிருப்பாரு புல் பண்ணி. ஆயுஷ் மாத்திரையும் எக்ஸ்ட்ராடினரி அந்த பேக் ஃபுட் இதுல வந்து பெர்ஃபெக்டா வந்து புல் சூப்பரா ஆடுறாரு. ஆயுஷ் மாத்திரை அகைன்ஸ்ட் ஃபேஸ் சீரியஸா சூப்பரா இது பண்றாரு. அவருக்கு ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா ஃபுல்லர் லெங்த் ஃபேஸ் ஆனா இருந்துச்சுன்னா ப்ராப்ளமா இருக்கும் இனிஷியல் இதுல. ஒன்ஸ் ஹி செட் இட் இஸ் டஃப். அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் அவருக்கு ஒர்க் அவுட்டே ஆகல, சூப்பரா ஆனாரு. இன்னைக்கு எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பேத்தட்டிக்கா ஒன்று சொல்றாரு, ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் ஓல்ட் ஆகுதுன்னு. ஓல்டே ஆகல. வைஷாக் விஜயகுமாரும் அதான் சொன்னாரு, ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸும் 2 போச்சுன்னு. லிட்டரலா 2 போச்சு. ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ்ல ஆயுஷ் மாத்திரை 2 அடிச்சாரு. இது பியூர் பெல்டர். ஆக்சுவலா பார்த்தா இஸ் ஜஸ்ட் ஹைடிங் இன்சைட். அவரோட நாக்கு கவர் பண்றாருங்கிற ஒரு இது இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஜஸ்ட் வெரி ஷார்ட் பை 20 runs லிட்டரலா சொல்ல போனா. அண்ட் புவர் டாக்டிக்ஸ் நாட் பிரிங்கிங் த ஸ்பின்னர். ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுத்துருக்கணும் ஸ்பின் இது பவுலிங்க. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மாடர்ன் இதுல பிரிஸ் ஸ்பின் ஓவரா வந்து கூகுள் இஸ் ரிலே ஆயிருந்த இதுல ஸ்பீட் ஆன் கேம் ஸ்பின்னர்ஸ் வந்து தே ஆர் ஆபரேட்டிங் அட் 90+ kph. அங்கதான் கிளாசிக்கல் லெக் ஸ்பின்னர்னா என்னன்னு காமிச்சார் யுஸ்வேந்திர சகால். இஸ் ஆபரேட்டிங் அட் ட்ரெடிஷனல் ரூட் போனாரு 80 kph 79 kph. அந்த மாதிரி இஸ், அதாவது பால் வந்து ட்ரிஃப்டிங் அவே த பேட்ஸ்மேன். லூப்பி இதா போட்டாரு பாத்தியா, அதெல்லாம் வந்து கிளாசிக்கல் லெக் பிரேக். ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு ப்ராப்பர் ட்ரெடிஷனல் லெக் ஸ்பின் அவர் டிஃபென்ஸ் பண்ணாரு. அடுத்த பால் வந்துட்டு நல்ல ஃபிளைட் விட்டாரு, அதுவும் வந்து பால் மேல போச்சு, அவங்க கேட்ச விட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து பஞ்சாபை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். கூப்பர் கான்லி இல்ல அந்த ஒரு லெட் மீ வில் dwell into that aspect. ஏன்னா the problem with the current generation batters-ல என்ன இஷ்யூனா, they are not using the feet actually. ஏன் வந்து லெக் பிரேக் ஒர்க் அவுட் ஆகுது, இந்த மாதிரி லூப்பி டெலிவரிஸ் ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, the main reason is that they are not using the feet. அந்த வில் அவங்களோட அந்த ஒரு அந்த ஹோல்டிங் த ஷேப் அதை வச்சு தான் ஆடுறாங்க. அங்கதான் வந்து இந்த மாதிரி ஐ திங்க் தேர் கோயிங் பேக். இப்போ வந்து பிரிஸ்பின்னை விட இந்த லெக் பிரேக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம ஆதில் ரஷீதுமே இன்னைக்கு நல்லா வேர்ல்டு கப்லயும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. சகல் போட்ட இதுவுமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஐ திங்க் அப்கமிங் இதுல பார்த்தா மோஸ்ட் ஆஃப் தம் ஹூ ஆர் ஹேவிங் லெக் பிரேக் டீசென்ட் அந்த லூப்பி ட்ரெடிஷனல் லெக் ஸ்பின் பார்க்கலாம். people will trouble in the batsmen வந்து இப்ப current gen batters வந்து நிறைய பேர் ஃபீட் யூஸ் பண்ணி இறங்கி, நம்ம முன்னாடி எல்லாம் பார்க்கலாம் இறங்கி வந்து அடிப்பாங்க. இப்ப இருக்கிற பேட்டர்ஸ் அப்படி போறது இல்ல. சோ அதனால this deliveries will be very crucial ஆ இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். குல்தீப் யாதவும் பாரு நேத்துக்கு நல்லா ஸ்லோவா போடும் போதும் அவருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. சோ இந்த இதுல ஒரு இது ஓவரால் அவங்க பஞ்சாப் வந்துட்டு ரிக்கி பாண்டிங் அவங்க ஆஸ்திரேலியால இருந்து இவ்வளவு பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கூப்பர் கான்லிக்கு வர இது ஒரு ஃபர்ஸ்ட் ஐபிஎல். அவரும் வந்துட்டு சேயிங் தட் அந்த ஆசி பாய்ஸ் இருக்கிறது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு அவர் சொன்னாரு. பட் கிரேட் வின் ஃபார் பஞ்சாப். அவங்க வந்து ஓவரால் ஆல்
ஃபேசட்ஸ் ஆஃப் த கேம்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு தே ப்ரூவன் எக்ஸப்ட் தட் அந்த ஒரு ஸ்லோ ஓவர் ரேட் அதை அவங்க வந்து கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 2 ஓவர் வந்து அந்த மாதிரி கொடுக்கறது வந்து இட்ஸ் a பிக் மிஸ் அவங்க சைடுல இருந்து. அண்ட் கொஞ்சம் ஏன்னா சேரும் அதான் சொன்னாரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும் அவர் ஏன்னா இட் பிகம்ஸ் ஒன் டைமென்ஷனல் ஃபார் த பவுலர்ஸ். அது வந்து ரொம்ப டஃப் ஆக்சுவலா பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் ஹர்ஷீத் சிங் பண்ணாங்க. பட் see at the end of the things என்னன்னா 2 overs 27 13.5. see again I'm not அதாவது அவங்க வந்து ரொம்ப பேடா போட்டாங்கலாம் சொல்ல, பட் பிகாஸ் at the end result பாரு அதுல ஒரு 28 runs வந்துருச்சுங்கறேன், க்ளோஸ் டு 28 runs வந்துருச்சு. இல்ல பட் வேற இட் வில் கம் அவங்க இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்றாங்கன்னா அங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா this will become eventually become an excuse. அவங்களோட பேட் bowling எக்ஸ்கியூஸ் ஆயிடும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு they nailed it. ஆர்சிபி அந்த ஒரு பும்ராவோட ஆக்யூரசி வந்துட்டு he brought in. ஏன்னா it was clearly visible என்ன டாக்டிக்னு அது பச்சையா தெரிஞ்சது. பட் ஆனா they still nailed it and they came up on top. so அந்த வேரியேஷன் ஆக்சுவலா வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ் ப்ராப்ளமே வந்து என்னன்னா they don't have a proper variations. எல்லாம் பியூர் என்ன சொல்லுது ஒன் டைமென்ஷனலா போயிடுச்சு. பிளஸ் அகைன் என்னன்னா மேட்ச் அப்ஸ்ல வந்து ராகுல் சாகர் கலீல் அகமது அகைன்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ரெக்கார்டு இருக்கு. பட் வந்து அவரை நடுவில் கொண்டு வந்திருக்கணும். என்ன பிரச்சனை அவர் ஓவர் யூசேஜ் ஆஃப் 3 overs வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்ததுனால ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அங்கதான் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் பாரு பிரசாந்த் வீர் அன்னைக்கு ஒரு ரிசோர்சஸ் ஒழுங்காவே யூஸ் பண்ணல. பிரசாந்த் வீர் போல நீ அதுக்கு ஓவர்டனே கொண்டு வந்திருக்கலாம் உள்ள. இஃப் இட் இஸ் த கேஸ் அவர் யூஸ் பண்ண போறதே இல்லைங்கிற போது இது வந்து ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்துச்சு. அவங்களும் கரெக்டா இவங்களோட ஸ்டாட்டிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு விக்கெட் லெஃப்ட் ஹேண்டர் பிரியான்சாரியா போனானா கூப்பர் கான்லி, அடுத்தது வந்து இவர் போனானா நெக்ஸ்ட் நேகல் வதேரா லெஃப்ட் ஹேண்டர், அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்க. சூப்பராகவும் ஆடினாங்க அந்த இதை. அண்ட் புவர் லைன் அண்ட் லெங்த் ஃப்ரம் இவரை பொறுத்தவரையும் ராகுல் சாகரை பொறுத்தவரையும் 2 சைட்ல ரொம்ப வித்து கொடுத்துட்டாரு. But Punjab has been the highest successful or 200 plus run chasers. highest number of times chase பண்ணது வந்து பஞ்சாப் 9 times better than Australia. so அப்படி இருக்கும்போது it's a great win for Punjab and அவங்க வந்து இந்த சீசன் வந்துட்டு என்னோட டாப் 4ல இருக்காங்க and அப்படியே வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு வில் டூ த ப்ரிவியூ ஆஃப் தி சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ஃபார் சண்டே. அது ஆனால் இன்னொரு வீடியோவில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சிஎஸ்கே வந்துட்டு நெக்ஸ்ட் கேமுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அண்ட் இந்த கேமில் என்னெல்லாம் அவங்க வந்து இந்த என்ன ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்களுக்கு வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கூட அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் ஃபாலோயிங்.